என் வாழ்க்கை எப்போது மாறும்? எப்போது நான் ஒரு மேலான நிலைமைக்கு உயருவேன்? ஒவ்வொரு வருடமும் நான் எதிர்பார்க்கும் நன்மைகள் என் வாழ்க்கையில் நடக்காமல் ஏனோ தானவென்று என் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறதே என்று உள்ளத்தில் ஏங்கிக் கொண்டிருக்கும் என் அன்பு மகளே, மகனே, உனக்காக இன்று ஆண்டவர் பேசும் வார்த்தையை சற்று கேள். சங்கீதம் 1:3. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நாம் செய்வதெல்லாம் நமக்கு வாய்க்க வேண்டுமென்றால் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வேத புத்தகத்தின்படி நாம் நடக்க வேண்டும். ஏனெனில் இந்த வேதம் தான் நம் ஒவ்வொருவரின் சொத்து. இதுதான் நம்மை பரலோகத்திற்கு கொண்டு செல்கின்ற வழிகாட்டி. இதிலிருந்து ஒரு அதிகாரத்தையாவது தினமும் படித்து அதை தியானித்து அதன்படி நாம் நடக்கும்போது இந்த ஜீவனுள்ள உயிருள்ள வார்த்தைகள் நமக்கு ஆலோசனை கொடுக்கும். நீ இதை இப்படி செய், இதை இந்த வழியில் அணுகு, இந்த பாதையை நீ தேர்ந்தெடு என்று அது நமக்கு வழிகாட்டும். ஏனெனில் இது ஒரு ஜீவ புத்தகம். இதற்கு உயிர் இருக்கிறது. இது பேசும். இது நம்மோடு கூட பேசும். இது ஒரு பொக்கிஷம். இதை தினமும் நாம் வாசித்து விட்டு நம் வேலைகளை தொடங்கும் போது நமக்கு தோல்வி என்பதே நம் வாழ்க்கையில் வராது. ஆம், இந்த வேதத்தின்படி நாம் நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வசனம் மெய்ப்படும். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆம், நாம் செய்வதெல்லாம் இந்த வருடத்திலே, இந்த புதிய வருடத்திலே வாய்க்கப் போகிறது. இந்த தை மாதத்திலே, இந்த பொங்கல் திருநாளிலே நாம் செய்கின்ற அனைத்து விஷயங்களும், நாம் எதிர்பார்க்கின்ற அனைத்து சுப காரியங்களும் நடக்கும் என்று விசுவாசித்து நம் தேவனை ஆராதிப்போம். ஆமீன். அல்லேலூயா. வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் இந்த வீடியோவை இன்னும் அதிகமான பேருக்கு கொண்டு செல்ல உதவும். இதுவும் ஒருவித ஊழியமே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ. ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.